Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணி லிஸ்ட் போட்டு அதுக்கேற்றபடி செஞ்சோம்னா கண்டிப்பாக அது 100க்கு 100 நம்மளால் நிறைவேற்ற முடியலைனாலும் ரத்த அழுத்தம் வராமல் பார்த்துக்கலாங்க. அதுதான் உண்மை. ட்ரெயினுக்கு லேட் ஆகுது, ஒரு பஸ்ஸுக்கு லேட் ஆகுது, ஒரு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுதுன்னு வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிறோம். இன்றைக்கி ஒரு வேலையை முடிக்க முடியல, அதெல்லாம் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய புவர் பிளானிங் தான் அதுக்கு காரணம். ஸோ தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுறது? நல்ல புஸ்தகங்களை படிங்க, தூக்க மாத்திரையை தேடாதீங்க. ஏன்னா அது ஒரு அடிக்ஷன் ஆகிடும். எல்லா பிளட் ப்ரெஷரோடு சேர்ந்து வர்றது உடலுக்கு உள்ளத்துக்கும் நல்ல பயிற்சிகள் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலாம். நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். சென்ற வாரம் நான் பேசிக்கொண்டிருந்ததை பாதியில் நிறுத்த வேண்டியதாயிடுச்சு. எனவே அதை நான் தொடருகிறேன். வாழ்க்கை முறை மாற்றம். இதனால் அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணி லிஸ்ட்டு போட்டு அதுக்கேற்றபடி செஞ்சோம்னா கண்டிப்பாக அது 100க்கு 100 நம்மளால் நிறைவேற்ற முடியலைனாலும் ரத்த அழுத்தம் வராமல் பார்த்துக்கலாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு ட்ரெயினுக்கு லேட் ஆகுது, ஒரு பஸ்ஸுக்கு லேட் ஆகுது, ஒரு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுதுன்னு வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிறோம். இன்றைக்கி ஒரு வேலையை முடிக்க முடியல, அதெல்லாம் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய புவர் பிளானிங் தான் அதுக்கு காரணம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். 4வது உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். தூக்கம் ரொம்ப முக்கியம். தூங்கலாம், ஆனால் வாழ்க்கையை தூங்கி கழிக்கக்கூடாது. தேவையான அளவுக்கு நம்ம தூங்கணும். ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஒரு யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம தூங்கி எழும்போது நம்முடைய மூளை புத்துணர்ச்சிக்கு உள்ளாகுது. நம்ம உடம்பே ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கும்போது நல்ல ஒரு புதிய வாழ்க்கைக்கு அடுத்த வேலைக்கு நம்ம தயார் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். ஸோ தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுறது? நல்ல புஸ்தகங்களை படிங்க, தூக்க மாத்திரையை தேடாதீங்க. ஏன்னா அது ஒரு அடிக்ஷன் ஆகிடும். எப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு டோஸில் அவர் நல்லா தூங்குற மாதிரி இருப்பார், ஆனால் அதே தூக்கத்தை தூங்குறதுக்கு 2 மாதம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அதே டோஸ் பத்தாமல் இருக்கும். இப்போ ஒரு 1 மில்லிகிராம்னு வச்சுக்கோங்களேன். அதே தூக்கத்தை தொடர்ந்து தூங்குறதுக்கு அந்த 1 மில்லிகிராம்ன்றது சைலண்ட்டாக 2 மில்லிகிராம், 3 மில்லிகிராம், 4 மில்லிகிராம் என்று அது பாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது ஒரு வகையில் ஒரு அடிக்ஷன், டிபெண்டன்சி வந்துடும். இதுக்காகவே கூடுமான வரையிலையும் தூக்க மாத்திரைகளை நாம் தவிர்ப்பது நல்லது. நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியானம், மெடிடேஷன், நல்ல ரீடிங் குட் புக்ஸு, இதெல்லாம் நம்முடைய மூளைக்கு ரெஸ்ட்டு கொடுக்கலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மூளையினுடைய ஆக்டிவிட்டியை தான் நம்ம மாற்றுறோம். சப்போஸ் ஒருத்தருக்கு ஒரே மோனோட்டோனஸாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதே வேலையை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதுலேருந்து விடுபடுறோம். எப்படின்னா 5 மணிக்கு மேலே ஒரு நல்ல ஒரு இசை நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரோம். அங்கே ஒரு இனிமையான ஒரு கச்சேரியை நம்ம கேட்கலாம், ஒரு சொற்பொழிவை கேட்கலாம், ஒரு நல்ல புஸ்தகத்தை படிக்கலாம், ஒரு சம்பாஷணையில் ஈடுபடலாம், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வரலாம். இப்படி நம்முடைய ஆக்டிவிட்டீஸை மாறும்போது நம்முடைய மூளையினுடைய எல்லா பகுதியும் எப்போதுமே வேலை செய்வது இல்லை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் அந்த பேசக்கூடிய பகுதியில் உள்ள மூளை பகுதி தான் இன்றைக்கி இப்போ வேலை செய்யும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? என்னுடைய அந்த ஒர்க்கிங் ஏரியாவை நான் ஷிஃப்ட் பண்ணலாம். இப்போ பேசிகிட்டு இருக்கிறத விட டைப் பண்ணிகிட்டு இருக்கிறத விட கம்ப்யூட்டரை பார்க்குறத விட புஸ்தகம் படிக்க போகலாம், இல்லை நல்ல நிகழ்ச்சிகளை பார்க்கலாம், ஒரு விளையாடலாம், நடைப்பயிற்சி போகலாம். இப்படி செய்யும்போது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே வேலையாக இருந்த அந்த மூளையினுடைய பகுதிக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்குறோம். இதுதான் ஆக்சுவலி தி ரெஸ்ட்டு. அதை விட்டுட்டு தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு மொத்தமாக அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக உடல் சோர்வு நீங்கிறது கஷ்டமாக இருக்கும்.
இப்போ நீங்களே பாருங்களேன், ரொம்ப டயர்டாக எப்படா வந்து தூங்கலான்னு இருப்போம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது தான். எப்படா தூங்கலாம், அவ்வளோ டயர்டு, இன்றைக்கி ரொம்ப வேலைங்க, போய் படுத்தா போதும் அப்படின்னு சொல்லி போய் படுக்கும்போது ஒரு டிவிலேயோ இல்லை வேறு ஒரு இதுலேயோ நமக்கு பிடிச்ச நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறத பார்க்குறோம். திடீர்னு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அந்த டிவியில், இல்லை ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு, அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கலாம். ஒரு கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்கலாம். உடனே உங்கள் தூக்கமெல்லாம் காணாத போகிறத நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லையா? உடனே அப்படி போய் அப்படியே உட்காந்துடுறீங்க. அந்த டயர்ட்னஸ் எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய அந்த ஸ்ட்ரெயின் ஆகி கொண்டிருந்த அந்த மூளையினுடைய பகுதியை நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறோம். அதுக்கு பதிலாக இன்னொரு பகுதியை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம். இப்படி பண்ணும்போது நம்முடைய உடலும் மனநிறைவாக இருக்கும், மனசும் மனநிறைவாக இருக்கும், உடலுக்கும் அது ரெஸ்ட்டு தேவைப்படும். இப்படி உடலுக்கு உள்ளத்துக்கும் நல்ல பயிற்சிகள் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலாம். அடுத்ததாக உணவு வகைகள், அது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ஹை பிளட் ப்ரெஷர் பேஷண்ட் வந்த உடனேயே நம்ம கவனமாக பேஷண்ட்ஸு டாக்டர்ஸை கேட்பாங்க, இல்லை டாக்டர்ஸும் நோயாளிக்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் இதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி சாப்பிடணும், இதை சாப்பிடவே கூடாது அப்படின்ற ஒரு வகைப்படுத்தி உங்களுடைய மருத்துவரிடம் நீங்கள் உங்களோட உடலுக்கு ஏற்றபடி நீங்கள் கேட்டுக்கொள்வது தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய டயட் ஷெட்யூல் வந்து மாறி வரலாம், ஒவ்வொருத்தருடைய விருப்ப வெறுப்பு இருக்குது. நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இந்த இதை தான் சாப்பிடணும், இதை தான் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பட் பொதுவாக நம்ம சாப்பிட்றதில்ல எதெல்லாம் குறைச்சிக்கணும்னு மட்டும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஆயிலை குறைச்சிக்கணும். ஏன்னா எல்லா பிளட் ப்ரெஷரோடு சேர்ந்து வர்றது சுகரும் கொலஸ்ட்ராலும். எனவே அந்த ரெண்டையும் குறைக்கிறதுக்கு ஒரு ஆயில் ரெஸ்ட்ரிக்டடாக நம்ம சாப்பிடணும். கொழுப்பு சத்து ஆன பொருள்கள் அதிகமாக சேர்க்காமல் பார்க்கணும். உப்பு, சால்ட், அது உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னு சொல்கிறது ஓரளவுக்கு தான் நமக்கு பொருந்தும். அந்த நிறைய பேஷண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பிபினால் கிட்னி பாதிப்பு உண்டாகி அவங்களுக்கு அந்த சாப்பிட உப்பு போடுற ஒரு சிச்சுவேஷனே வராமல் நோ சால்ட்டுன்ற டயட்டில் கூட இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. எனவே ஆரம்பத்திலேயே நம்ம பாதி உப்பாக சாப்பிட்டு பழகிட்டோம்னா அது நல்லது, ரொம்பவே நல்லது. ஏன்னா எப்பெல்லாம் நம்ம உப்பு அதிகமாக சாப்பிட்றோமோ அப்போ தண்ணி நிறையா குடிப்போம். அந்த உப்பும் தண்ணியும் சேரும்போது நம்முடைய பிளட் வால்யூம் வந்து அதிகமாகி அதனால் பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. எனவே சால்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சாப்பிடணும், அளவு தண்ணி அளவாக குடிக்கணும். ஸோ எண்ணெய் பொருள்களை கொஞ்சம் குறைவாக சாப்பிடணும், மிதமாக சாப்பிடணும். நொறுக்கு தீனி சாப்பிட்றத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி மூடுமானா நிறுத்திடுங்க. ஏன்னா எல்லா நொறுக்கு தீனிலையும் ஆயில் இருக்குது, ஸ்வீட் இருக்குது, அப்புறம் நமக்கு இந்த கேலரிஸ் அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எனவே உணவு வகைகளை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் வெஜிடேரியன் சாப்பிடலாமா அப்படின்னு சில பேர் ரொம்ப கவனமாக கேட்பாங்க. ஏன்னா அவங்க நான் வெஜிடேரியன் பிரியராக இருப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்ல வர்றது சாப்பிடலாம், ஆனால் அதில் கொழுப்பு சத்து உள்ள பகுதிகள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, சில பேர் வந்து டாக்டர் அவருக்கு வந்து நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து கொடுக்கணும், அப்போ தான் அந்த மீனை சாப்பிடுவார், இல்லைன்னா அதை சாப்பிட மாட்டார். அதே மாதிரி தான் அந்த சிக்கன் ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடுவார். அப்புறம் ஃபிஷ் கறி சாப்பிடுவார். அப்படித்தான் கருவாடுன்னா அவருக்கு அவ்வளோ ஆசை டாக்டர், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே ஆயிலும் உப்பும் காரமும் இருக்குது. எனவே அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துட்டு குழம்புல போட்டதை அது எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த மேல் பூச்சு அந்த மசாலா அதெல்லாம் கூட நம்ம கழிச்சிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரோட்டீனுக்காக அதை நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதில் ஆயிலும் சால்ட்டும் இதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து சாப்பிட்டீங்கன்னா போதும். அதுதான் உணவு. சுலபமாக ஜீரணமாகிறது சாப்பிட்லாம். நைட்டு 11 மணி 1 மணி 2 மணிக்கெல்லாம் சாப்பிட்ற பழக்கத்தை குறைச்சிக்கணும். ஏன் குறைக்கணும், நிறுத்தினா நல்லது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய 24 ஹவர்ஸ்லேயும் ஒர்க்கிங் பிளேசஸ் இருக்குது. உங்கள் தம்பி நீ எப்பப்பா நீ டியூட்டிக்கு போகிற? சார் டாக்டர் நான் 6 மணிக்கு சாயந்தரம் போவேன் டாக்டர், காலையில் 4:30 மணி 5 மணிக்கு தான் பஸ் கொண்டு வந்து என்ன ட்ராப் பண்ணிவிட்டு போகும்.
அதுக்கப்புறம் நான் தூங்கணுன்னா திருப்பி நான் 2 மணிக்கு எந்திரிப்பேன். அப்படி எராட்டிக் லைஃப் ஸ்டைல் ஆகி போச்சு இன்றைக்கி. பிகாஸ் ஆஃப் தி மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுடைய வேலை நேரங்கள் மாறி போனதுனால ரொம்பவே இதனால் பாதிக்கப்படுற இளைஞர் சமுதாயம் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ளட் ப்ரெஷரை நாங்கள் 30 வயசில் 25 வயசுலலாம் பார்க்குறோம். இதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய வேலையினுடைய சூழ்நிலை தான் காரணம். ஸோ எனவே ஆகாரம், ஒரு போதுமான அளவு தூக்கம், ஒரு எக்ஸசைஸ், ஒரு டயட் கண்ட்ரோல், ஒரு டென்ஷன் இல்லாத லைஃபு, இதெல்லாம் நீங்கள் கூட்டி சேர்த்து பார்த்தீங்கன்னாவே இந்த வெரி ஹை ப்ளட் ப்ரெஷரை ஒரு மிதமான லெவலுக்கு கொண்டு வரலாம். மிதமான லெவலில் இருக்கிறத குறைவான பிபியாக குறைக்கலாம். லைட்டாக இருக்கிற பிபியை வந்து இல்லாமல் கூட பண்ணிக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் 1 or 2 டிகிரிஸ் அந்த ஸ்டெப்ஸை வந்து ஸ்டேஜை வந்து நம்ம குறைக்கலாம். ஸோ ப்ளட் ப்ரெஷரை வந்து மைல்டு, மாடரேட், சிவியர் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து சிவியரை வந்து மாடரேட்டாக மாற்றலாம், மாடரேட்டை வந்து மைல்டாக வச்சுக்கலாம், மைல்டை வந்து நில்லாக கூட ஆக்கிக்கலாம். இது ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸி, யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லை. நமக்கு நாமே இதை பயிற்சி வைத்து கொள்ளலாம். யாருடைய தயவும் தேவையில்லை. எனவே வாழ்க்கை முறை மாற்றம் முக்கிய பங்கு வகிப்பது என்பதில் சந்தேகமே கிடையாது.